அதிலிருந்து வெளிப்பட்ட இசை ஸ்வரமழையில் இவர்கள் இருவரையும் நனையச் செய்தது. இவர்களும் இப்போது அதனை ரசித்தபடியே காம மழையில் ஒருவரை ஒருவர் ஃபிடில் வாசிக்க தொடங்கினர். காலையில் எழுந்து இவர்கள் இருவரும் குளித்து முடித்து அறையிலிருந்து வெளியே வந்ததும் பத்மா உள்ளே சமையல் அறையில் வேலை செய்து கொண்டிருந்த உஷாவை நோக்கி சென்றாள். பத்மா உஷாவிடம் ஹாப்பி மார்னிங் டி என்றதும், என்ன ஹாப்பி மார்னிங்? அந்த இடியட் நேத்து நல்லா குடிச்சிட்டு வந்து கொரட்டை விட்டு தூங்கிட்டான். உன் முகத்துல இருக்கிற உற்சாகத்தை பார்த்தாலே தெரியுதே, நேத்து இரவு சங்கீத மழை ஒலிக்க உன் ஆளு அச்சா காம என்றபடி ஹிந்தியில் பேசிக்கொண்டனர். அதற்கு பத்மா வெட்கம் தாழாமல், போடி, உனக்கு இதே வேலையா போச்சு, என் ஆளுக்கு கண்ணு பட்டுட போகுது. நீ இப்படி சொல்லி சொல்லி நேத்தெல்லாம் கொஞ்சம் திணறான், அப்புறமா செல்லத்தை கொஞ்சில வழிக்கு வர வச்சிட்டேன், அது வேற விஷயம் என்று பேசிக்கொண்டனர். இதை கேட்டு எரிச்சலான விஜய், பத்துமா எனக்கு காஃபி கிடைக்குமா கிடைக்காதா என்று எரிச்சலானான். ஐயோ என்றபடி பத்மா அவன் காலையில காஃபி குடிக்கல, ஒரு வழி ஆக்கிடுவான் என்றபடி அவனுக்கு காஃபியை கொடுக்க சென்றாள். காஃபியை கொடுக்க வந்த பத்மாவிடம், என்ன ஏதோ அச்சா காம் மட்டும் புரிஞ்சுது, எனக்கு ஏதோ ஓரளவுக்கு ஹிந்தி புரியும், நல்ல வேலையை பத்தி அவ உங்ககிட்ட கேட்ட மாதிரி இருந்தது அப்படித்தானே என்றதற்கு பத்மா, ஐயோ இல்ல செல்லம், நீ நைட்டு நல்லா வேலை பார்த்த போல அப்படின்னு கேட்டா என்றதும், அரைச்சி சனியங்களா, காலங்காத்தால எழுந்ததும் இந்த பேச்சு தானா என்று தலையில் அடித்து கொண்டான். உஷா இவர்களுக்கு காலை உணவாக மல்லிப்பூ போன்ற இட்லியும் தேங்காய் சட்னி மற்றும் வடை செய்திருந்தாள். விஜய் அதனை சாப்பிட்டபடியே, ரொம்ப நல்லா இருக்கு, பூ மாதிரி இட்லி, மொறுன்னு வடை வேற, நான் ஏதோ ரொட்டி தான் செய்ய போறீங்கன்னு நினைச்சேன், ஆனா இப்படி இன்ப அதிர்ச்சி கொடுத்து அசத்திட்டீங்க போங்க என்றதும் பத்மாவிற்கு அவளை பாராட்டியதில் பொறாமை பொங்க தொடங்கியது. உடனே பத்மா விஜயிடம், எங்க ஆத்துல நீ இட்லி சாப்பிட்டதில்லையே, என் அம்மா கைமணம் அப்படி, இட்லியோட அம்மா வைக்கிற மல்லித்தலையும் புதினா சட்னியும் ஏகமா இருக்கும் தெரியுமோ, ஏதோ உங்க சென்னையில இருக்க முருகன் இட்லி அதெல்லாம் என் அம்மா சமையலுக்கு முன்னாடி பிச்சை தான் வாங்கணும் என்றாள். கல்யாணத்துக்கு பிறகு நம்ம ஆத்துல நான் உனக்கு கறிக்காய் தான் சமைச்சு போட முடியும் தெரியுதோ, அதனால அதை சாப்பிட்டு பழகு, வீட்டில எல்லாம் நான்வெஜ் சமைக்கவே விட மாட்டேன், வேணா வெளியில வாங்கி சாப்பிட்டுக்கோ என்றாள். பத்மாவை சமாதானப்படுத்தும் விதமாக உஷா விஜயிடம், பத்மா அற்புதமா சமைப்பா, அவ கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும் என்றதும் பத்மா விஜயிடம், பார்த்துக்கோ எல்லாம் சாருக்கு புரிஞ்சா சரி என்றாள். இப்போது பத்மா விஜய் மற்றும் உஷா ஜோசியர் இருக்கும் இடத்திற்கு சென்றடைந்தனர். பத்மாவையும் உஷாவையும் பார்த்த ஜோசியர் அவர்களை நன்கு அறிந்தவர்களைப் போல வரவேற்றார். உஷாவிடம் பத்மாவை காண்பித்து, பார்டா இந்த பொண்ணு எவ்வளோ பெரிய நடிகை ஆயிடுச்சு என்றபடி சிரித்தார் ஜோசியர். உஷா உன்னை பத்தி இங்க வரும்போதெல்லாம் சொல்லுவா என்று பத்மாவிடம் சொன்னார். நீ கூட ஏதோ ஹிந்தி படத்துல நடிக்க போறதாகவும் சொன்னாங்க, நிச்சயமா உன் திறமைக்கு நீ இதை விட மிகப்பெரிய ஸ்டாரா வருவ என்று வாழ்த்தினார். பின் விஜயை பார்த்த ஜோசியர், யார் இந்த பையன் என்றதும் உஷா ஜோசியரிடம், இவர் விஜய் பத்மாவோட காதலர், ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசார விரும்புறாங்க, அதான் பத்மாவுக்கு இவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை என்றதும் இடைமறித்த பத்மா, அவனுக்கும் தான் என்று விஜயிடம் என்ன என்று கேட்டதற்கு அவரிடம் ஆம் என்பதை போல சிரித்தான். அதான் உங்களை பார்த்து ரெண்டு பேருக்கும் பொருத்தம் எப்படின்னு கேட்டுடலான்னு வந்தோம் என்றாள். அதற்கு ஜோசியர், பையன் என்ன வேலை பார்க்கிறார் என்றதும் பத்மா இழுத்தவளாக, இல்லை அவன் ரொம்ப திறமசாலி, அவனுக்கு மியூசிக் டைரக்டரா வரணும்னு தான் ஆசை, அதுக்காக தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கான் என்றாள். அதற்கு ஜோசியர், அப்ப வேலை எதுவும் இல்லை என்றார். இல்லை நிறைய கிளாஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கான், அதுல இருந்து வருமானம் வந்துட்டு இருக்கு, ஒன்றும் கவலை இல்லை. பத்மா நீ தான் ஓஹோன்னு சம்பாதிக்கிறியே, அப்புறம் என்ன கவலை? நான் கேட்டேன் என்ன பண்றாருன்னு, கல்யாணம் ஆன நேரம் கூட அவருக்கு நல்ல நேரமா மாறலாம், ஜாதகம் கொண்டு வந்தீங்களா என்றதற்கு இல்லை என்றாள். ரெண்டு பேரும் பிறந்த தேதி நேரம் மற்றும் இடம் சொல்லுங்க என்று இருவரது நேரத்தையும் ஜோசியர் குறித்து கொண்டார். அங்கிருந்த அவரது உதவியாளரை அழைத்து இதை கம்ப்யூட்டர்ல போட்டு ஜாதகத்தை எடுத்து வர சொன்னார். சற்று நேரத்தில் ஜாதகத்தை எடுத்து வந்ததும் இருவருக்கும் ஜோசியர் திருமண பொருத்தம் எப்படி இருக்கிறது என்று பார்த்தார். அடடா 10 பொருத்தமும் பொருத்தி இருக்கே, ரொம்ப நல்லது என்றார். பின்பு பத்மாவினுடைய ஜாதகத்தின்படி இப்போது அவளுக்கு அஷ்டமத்து சனி நடைபெற்று கொண்டிருப்பதால் திருமணத்திற்கு முன் ஒரு முறை திருநள்ளாறில் அமைந்துள்ள சனீஸ்வர பகவான் கோயிலுக்கு சென்று அங்குள்ள குளத்தில் குளித்துவிட்டு சனீஸ்வர பகவானை தரிசிக்க வேண்டும் என்றும் மற்றும் விஜயின் ஜாதகப்படி காளஹஸ்தி சென்று காலசர்பதோஷ பூஜை செய்ய வேண்டும் என்றும் கூறினார். பின்பு இருவரும் திருமணம் செய்து கொள்ள இது உகந்த நேரம் இல்லை, ஆதலால் சுமார் 1 வருடம் கழித்து திருமணம் செய்து கொள்ளலாம் என்றும் திருமணத்திற்கு முன் இருவரும் ஒன்றாக சேர்ந்து ராமேஸ்வரம் சென்று தீர்த்தம் ஆட வேண்டும் என்றும் அதன்பின் அங்கிருக்கும்
ராமநாத சுவாமியை தரிசித்தல் சிறப்பு என்றும் கூறினார். அதற்கு பின் ஜோசியர் விஜயிடம், உனக்கு பத்மாவை பிடிச்சிருக்கா? அவ ஒரு நடிகை, அதனால அதை புரிஞ்சிட்டு அவளோட ஒத்து வாழ்வியா என்று கேட்டார். அதற்கு விஜய், பத்மாவை ரொம்ப பிடிக்கும், ஆனா அவ நடிக்கிறதுல எனக்கு சுத்தமா உடன்பாடு இல்லை என்றான். இதை கேட்டதும் ஜோசியர் அதிர்ச்சி மிக்கவராக பத்மாவை பார்த்து, என்ன இப்படி என்று கேட்டார். அதற்கு பத்மா விஜயை பார்த்து முறைத்து அவன் அருகில் வந்து பல்லை கடித்து கொண்டு, உனக்குள்ள இருந்து திரும்ப குரங்கு புத்தி எட்டி பார்க்குதோ என்றாள். அவள் இப்படி கூறியதும் விஜயும் கோபம் மிகுந்தவனாக ஜோசியரிடம், சுவாமி, எனக்கு பத்மாவை யாராவது தொட்டு நடிச்சாலே என் உடம்பெல்லாம் அலர்ஜி மாதிரி அரிக்குது என்றான். உங்கள்கிட்ட சொல்றதுக்கு என்ன, எனக்கு என் பத்மா நடிக்கிறதுல சுத்தமா உடன்பாடே இல்லை. ஜோசியர் விஜயிடம், சரிப்பா, நீ நடிக்க கூடாதுன்னு சொல்றல்ல, உனக்கு சரியான வேலை இருக்கா? அவளை உன்னால எப்படி காப்பாற்ற முடியும் என்று கேட்டார். விஜய் அதற்கு, என்னால காப்பாற்ற முடியாதுதான் ஒத்துக்கிறேன், அதனாலதான் எனக்கு இப்போ கல்யாணம் செய்து கொள்வதில் விருப்பம் இல்லை. எனக்கு யாரையும் சார்ந்து வாழ விருப்பம் கிடையாது. நிச்சயமா நான் முன்னுக்கு வருவேன். அதற்கு எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் தேவை. என்னோட வீட்டில் பத்மாவை ஒரு நடிகையா ஏத்துக்கவே மாட்டாங்க. அவங்களோட மனநிலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் தயார் பண்ண முடியும். இப்போது ஜோசியர் பத்மாவிற்கு ஆதரவாக, இந்த மாதிரி பொண்ணு கிடைக்க நீ முந்தின ஜென்மத்தில் கோடி புண்ணியம் செய்திருக்கணும். அவளை நடிக்கும் போது தொடுறதுல என்ன தப்பு இருக்கு? அதுவும் தொழில் சார்ந்து தானே தொடுறாங்க. எத்தனை பேருக்கு இது போல புகழ் கிடைக்கும் என்று விஜயை பார்த்து கேட்டார். ஒரு மூத்தவனா அப்பா ஸ்தானத்திலிருந்து சொல்றேன், நீயே தேடு தேடுன்னு தேடினாலும் பத்மா மாதிரி ஒரு அற்புதமான அழகான புத்திசாலியான பொண்ணு கிடைக்காது. உன் வீட்டில் இருக்கவங்கள்ட்ட பேசு, அவங்களுக்கு பத்மாவை பத்தி புரியவை. அதன் பின் 2 குடும்பத்தாரும் உட்கார்ந்து நேரா பேசுங்க. என்ன பத்மா நான் சொல்றது என்றார். ஜோசியர் பத்மாவிடம், உன் வீட்டில் இவரை சம்மதிப்பாங்களா என்றதற்கு உஷா ஜோசியரிடம், பத்மாவை பற்றி தான் உங்களுக்கு தெரியுமே, அவள் என்ன முடிவு எடுத்தாலும் அது சரியாக தான் எடுப்பான்னு அவங்க குடும்பத்தாருக்கும் தெரியும். அதனால அவள் வீட்டில் ஒரு பிரச்சனையும் வராது. விஜய் தான் பாவம் குழம்பிட்டே இருக்கான் என்றதும் ஜோசியர் கடைசியாக இவர்களிடம், பொருத்தம் பார்க்க சொன்னீங்க, பார்த்துட்டேன், அற்புதமாக இருக்கு. அதே போல கல்யாணத்துக்கு முன்னாடி பேசி இருவருக்குள்ளும் மனப்பொருத்தமும் பொருந்திடுச்சுன்னா எல்லாம் சுபமங்கலமா நடந்தேறிடும் என்றார். இவர்கள் அனைவரும் உஷா வீட்டுக்கு வந்ததும் பத்மா உஷாவின் மீது சாய்ந்து கொண்டு அழத் தொடங்கினாள். நான் ஏன் ஒரு நடிகையான? நடிகைக்கும் உணர்ச்சி, ஆசை, ஏக்கம் எல்லாம் இருக்கும் தானே. இதுக்கு முன்னாடி எப்படியோ நான் இருந்திருக்கலாம், ஆனா இதுக்கு பிறகு நான் நேர்மையா இருப்பேன்னு சொல்லிட்டேனே, அதையே இவன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறான். நான் கல் இல்ல, எனக்கும் குத்துனா ரத்தம் வரும் என்று அழுததும் அதனை கேட்ட விஜய் தாங்க முடியாமல், பது, எனக்கு இது புதுசா தெரியறதால ஏத்துக்க முடியல. நான் உன்னை நம்புறேன், உன் விருப்பம் என்னவோ அதையே செய், நான் அதுக்கு ஆதரவா இருக்கேன் என்றான். பத்மா, அது போலவே நானும் உனக்கு சப்போர்ட் பண்றேன். ஊருக்கு போனதும் சொல்லு, உனக்கு 5 லட்சம் ரூபா பணம் ஸ்டுடியோ கட்ட அனுப்புறேன். மேலும் ஏதாவது வேணும்னா கேளு, அதையும் செய்ய தயார் என்றாள். இப்போது விஜய் கைபேசிக்கு அவனது அம்மா அவனை அழைத்தாள். போனை இவன் எடுத்ததுமே, எங்கடா இருக்க விஜய் என பதறினாள். அதற்கு அவன், ஏமா என்ன ஆச்சு, ஏன் இப்படி பதற என்றான். அப்பாவுக்கு பேங்காக் போன இடத்துல ஹார்ட் அட்டாக் வந்து அங்கே ஐசியூல வார்டில் சேர்த்திருக்காங்களாம். எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. இப்போ நீ எங்க இருக்க என்றதற்கு தான் இப்போது மும்பையில் இருப்பதாக தெரிவித்தான். சீக்கிரமா கிளம்பி வரியா, எனக்கு ஒரே பக்கு பக்குன்னு இருக்கு. நான் முதல்லயே அவர்கிட்ட சொன்னேனே போகாதீங்கன்னு, உங்க அப்பா தான் கேட்கல. உங்க அப்பாவுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் 10 பேருக்கு மேல எல்லாம் ஒன்னா போனாங்க. பேங்காக்ல எங்கேயோ ஒரு பார்ல உட்கார்ந்துருக்கும் போது ஒரே நெஞ்சு வலின்னு நெஞ்சை பிடிச்சிக்கிட்டே கீழே சரிஞ்சிட்டாராம். அப்பாவுக்கு ஒரே கவலை, இன்னும் உனக்கெல்லாம் கல்யாணம் ஆகலேன்னு. அந்த கவலையில கூட நெஞ்சு வலி வந்திருக்கலாம். இதை கேட்ட விஜய், சரிம்மா ஒன்றும் பதறாத, அப்பாவுக்கு ஒன்றும் ஆகாது, நான் கூடிய சீக்கிரம் சென்னை வந்துடுறேன் என்றபடி போனை வைத்தான். பத்மாவும் உஷாவும் என்னாச்சு அப்பாவுக்கு என்று பதறினார்கள். பேங்காக்ல இருக்கும்போது அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சான். இப்போ ஐசியூவில் அட்மிட் பண்ணியிருக்காங்களாம். நிலைமை சீரியஸாம். இன்னும் 24 மணி நேரம் கழிச்சு தான் இதுவும் சொல்ல முடியும்னு சொல்லிட்டாங்களாம். அதான் அம்மா ஒரே பதறாங்க. எதனால ஹார்ட் அட்டாக், ரொம்ப ஸ்மோக் பண்ணுவாரோ என்று உஷா கேட்டதற்கு, இல்லை அப்பாவுக்கு ஒரே பிஸ்னஸ் டென்ஷன், அதுவும் இல்லாமல் எனக்கு கல்யாணம் ஆகலைன்ற கவலை வேற, அதனாலேயும் இருக்கலாம் என்றதும் பத்மா பதறினாள். விஜயின் கையை பிடித்து கொண்டு, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அப்பா சம்மதிப்பாளா என்று அவள் கேட்டதும், ஏ பத்மா, எந்த நேரத்தில் எதை பேசுறதுன்னு உனக்கு விவஸ்தை இல்லை. அவனே பாவம் ஐசியூவில் அப்பா அட்மிட் ஆயிருக்காருன்னு கவலையோடு இருக்கான். கூடிய சீக்கிரம் சென்னை போகிற ஃப்ளைட் எதுன்னு பார்த்து புக் பண்ணி அனுப்புவியா? அதை விட்டுட்டு அப்பா சம்மதிப்பாளான்னு இப்போ கேட்டுட்டு இருக்க. போ, சீக்கிரமா உன் லேப்டாப்பை திறந்து எந்த ஃப்ளைட்டுன்னு பாரு என்றாள். உடனடியாக சென்னை செல்வதற்கான ஃப்ளைட் புக் செய்யப்பட்டது. ஏர்போர்ட் வரை விஜயை விடுவதற்கு பத்மாவும் வருகிறேன் என்றாள். ஆனால் விஜய் அவளிடம், வேண்டாம் பத்து, நீ ஒன்றும் பதறாத, அப்பாவுக்கு ஒன்றும் ஆகாது,
எல்லாம் நல்லபடியா நடக்கும் என்று ஆறுதல் படுத்தினான். பத்மா அவனிடம் நாம ஒரு வாரம் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணோம், வெறும் 3 நாள்ல இப்படி சொதப்பிடுச்சே என்றாள். நானும் ஹைதராபாத் கிளம்புறேன், நீ இல்லாம இங்க இருந்து நான் என்ன பண்ண போறேன், ஒரே போர் என்றதும் விஜய் அவளிடம் நான் கிளம்புனா என்ன, நீ பொறுமையா கிளம்பு, அப்புறம் உன் தோழி உஷா தப்பா எடுத்துக்க போறா என்றான். பின் சரிமா பது, ஃப்ளைட்டுக்கு நேரம் ஆயிடுச்சு, சென்னை போனதும் உன்கிட்ட பேசுறேன் என்று அவன் சென்றபோது பத்மா கண்கலங்கியபடி அவனை வழி அனுப்பினாள். விஜய் அங்கிருந்து சென்றதும் பத்மா உஷாவிடம் என்னடி என்னென்னவோ நடக்குது, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, இவன் மனசு மாறிடுவானோன்னு. அதெல்லாம் மாற மாட்டான், முதல்ல அவங்க அப்பா உயிர் பிழைச்சு வரட்டும் என்றாள். இல்லடி உஷா, உனக்கு தெரியாது, அவன் வெளியில தான் நீ நடி பரவாயில்ல நான் ஏத்துக்கிறேன்னு சொல்றான், ஆனா உள்ளுக்குள்ள நான் நடிக்கிறது அவனுக்கு சுத்தமா பிடிக்கல, எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குடி என்று பதறினாள். அவன் மனசு மாறிட்டான்னா நீயும் மாறிடு, இவன் இல்லைனா என்ன வேற ஒரு ஆளு, அவ்வளோதானே என்றாள் உஷா. அதற்கு பத்மா அப்படியெல்லாம் என்னால் சட்டையை கழட்டி மாத்துற மாதிரி மாற்றிக்க முடியாது, அது உனக்கு எப்படியோ எனக்கு தெரியாது, நான் மும்பையில் அவனை முதல் முறை பார்க்கும்போதே ரொம்ப கிரேசி ஆயிட்டேன், அவன் இல்லாமல் ஒரு வாழ்க்கை சான்ஸே இல்லை என்றாள். ஏண்டி பத்மா, நீ எவ்வளோ பெரிய நடிகை, அவன் உன்னை காதலிக்கிறேன்னு சொன்னான்னா வெளியில யாராவது நம்புவாங்களா, உனக்கு அவன் மேல பயங்கர பித்து பிடிச்சி போச்சு, சொல்லிட்டேன் உனக்கு அது நல்லதில்லை, எதுக்கு நீ 2 மனநிலையும் தயார் செஞ்சு வச்சுக்கோ, அதுதான் நல்லது, அவ்வளவுதான் சொல்லிட்டேன் என்று உஷா கூறினாள். என் விஜய் எல்லாம் மாற மாட்டான், அவனுக்கு நான் உயிர், நான் தான் தேவையில்லாம போட்டு குழப்பிக்கிறேன், முதல்ல அவன் அப்பா குணமடைஞ்சு வரட்டும், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் என்றாள். இப்போது விஜய் சென்னை சென்றடைந்ததும் மிகவும் மரியாதையாக அவனை அம்மா வரவேற்றாள். உள்ளே நுழைந்தவனை அவனது அம்மா முதலில் உன்கிட்ட சொல்ல வேணான்னு தான் நினைச்சேன், அப்புறம் மனசு கேட்கல, அதான் கொட்டிட்டேன் என்றாள். அவர்கள் வீட்டில் உள்ள பெரிய காமாட்சி விளக்கு அவனுடைய அப்பாவை ஐசியூவில் சேர்த்தது முதலே விடாமல் எரிந்து கொண்டிருந்தது. இப்ப அப்பா எப்படிமா இருக்காங்க என்றான். நம்ம குலதெய்வம் நம்மளை கைவிடல விஜய், இப்பதான் அப்பாவோட நண்பர் முனிரத்னம் ஃபோன் பண்ணார், அப்பாவை ஐசியூவில் இருந்து வெளியே கொண்டு வந்துட்டாங்களாம் என்றார். இன்னும் ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்பாவை சென்னைக்கு கூட்டிட்டு வந்துடுறாராம். ஆனா இங்கே வந்த பிறகு எப்படியும் ஹார்ட் சர்ஜரி பண்ணணும்னு சொல்றாரு, அவருக்கு தெரிஞ்சு ராமச்சந்திராவிலே சேர்த்துடலாங்கிறாரு, என்ன பணம் தான் செலவாகும், அதை பார்த்துக்கலாம், எப்படியோ அப்பா உயிர் பிழைச்சு வந்தா சரி என்றாள். அவர் இல்லாம ஒரு பொம்பளையா கல்யாணம் நடத்துறதெல்லாம் என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல, அவர் இருந்தாதான் மரியாதை, இப்ப எல்லாம் பசங்களுக்கு கல்யாணம் ஆகிறது குதிரை கொம்பால இருக்கு, எப்படி உங்க 3 பேருக்கும் பொண்ணு தேட போறேனோ என்ற போது விஜய் மனதிற்குள் உனக்கு வேலை வைக்க வேண்டாம் தான் நானே தேடிட்டேன் என்று சிரித்து கொண்டான். இதன் தொடர்ச்சி அடுத்த பதிவில். இந்த பதிவை கேட்கும் வாசகர்கள் நீங்கள் கேட்பதோடு மட்டும் அல்லாமல் இதனை உங்கள் நண்பர்களுக்கும் அறிந்தவர்கள் வட்டத்திற்கும் பகிருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதே போல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்பதான் தொடர்ச்சியா நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் வரும். அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.